அடுத்தபடியாக ஆணி 14 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28 இன்றைக்கு சேஷ்டாபிஷேகம். இன்றைக்கி சேஷ்டாபிஷேகம்னா பெருமாளுக்கு நம்மளால் முடிஞ்ச அத்தனை விதமான அன்னங்களும் வச்சு படையல் பண்ணி பூஜை பண்ணுறது. அப்படி பண்ணும்போது நாம் இந்த ஒரு வருடத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நம்மளை விட்டு விலகுவதாக ஐதீகம். அடுத்தபடியாக இன்றைக்கி மாத நரசிம்ம சதுர்த்தி. இன்றைக்கும் பெருமாள் ஸ்தலத்தினுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக ஆணி 15 திங்கட்கிழமை ஜூன் 29 இன்றைக்கு பௌட்ச மன்வாதி தினம். இந்த பௌட்ச மன்வாதி தினம்னா என்னென்ன அப்படின்னா, நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்கு நம்ம இதுவரைக்கும் திதிகோள் சிராத்தங்களை விட்டு போயிருந்தால் இன்றைக்கு கொடுப்பதற்கான உகந்த நாள். அது இல்லாமல் அவங்களுக்கு திலோகோமம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி விசேஷமான நாள். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம வடநாட்டில் வட சாவித்திரி விரதம். இது நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நார்த்தில் இன்றைக்கி சாவித்திரி விரதம் பெண்கள் இருந்து அவ்வளோ வழிபாடு பண்ணுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்தியவான் சாவித்திரியுடைய கதை படிக்கிறது. அதனால் என்ன பலன் அப்படின்னா, பெண்களுடைய மாங்கல்ய பலம் கூடுவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன கப்புள்ஸ் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இன்றைக்கி ரொம்ப விசேஷம். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு பௌர்ணமி. இன்றைக்கி சாயந்தரத்தில் சந்திர தரிசனம் பண்ணி நைட்டு சத்யநாராயண பூஜனை விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.